இப்போது உருவு மயக்கம் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். உருபு மயக்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேற்றுமை உருபு வர வேண்டிய இடத்தில் வேறொரு வேற்றுமை உருபு வந்தால் அது உருபு மயக்கம். இப்போ காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. இந்த திருக்குறளில் காலத்தினால் என்ற 3ஆம் வேற்றுமை உருபு வருது. ஒரு காலத்தினால செய்த உதவின்னு அது பொருள் அல்ல. காலத்தில் செய்த உதவி, அதாவது குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்த உதவி தான் காலத்தில் செய்த உதவின்னு தான் அவர் சொல்லியிருக்கணும். நன்றி என்றால் உதவி என்று பொருள். அப்போது காலத்தில் செய்த உதவி என்று சொல்வதற்கு பதிலாக காலத்தினால் செய்த உதவி என்று அவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு காலம் அப்படின்னா காலத்தினால் உதவி செய்ய முடியாது. குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே தான் உதவி செய்யலாம். அப்போது காலத்தில் செய்த உதவி அப்படின்னு 5ஆம் வேற்றுமுருவு அவர் பயன்படுத்திக்கணும். அதற்கு பதிலாக அவர் 3ஆம் வேற்றுமுருவை பயன்படுத்துகிறார். அப்போ ஒரு வேற்றுமுருவு வர வேண்டிய இடத்துல மற்றொரு வேற்றுமுருவு வருவதற்கு தான் உருவு மயக்கம் அப்படின்னு பேர். காலத்தில் செய்த நன்றி என்று வருவதற்கு பதிலாக காலத்தினால் செய்த நன்றி என்று வருகிறது. எனவே இல் என்கிற 5ஆம் வேற்றுமுருவு வர வேண்டிய இடத்தில் ஆள் என்கிற 3ஆம் வேற்றுமுருவு வந்ததுனால இதுக்கு உருவு மயக்கம் அப்படின்னு பேர். நன்றி.